வணக்கம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி 46 புள்ளிகள் அதிகமாக க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.3% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 16,496 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸோட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 140 புள்ளிகளுக்கு மேலே கேப் அப். ஆனால் எங்கே ஓப்பன் ஆனதோ அதே தான் ஹையாக இருந்தது. அங்கேருந்து விற்பனை நடைபெறுது. லோவான 16,400 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமாக க்ளோசிங் 16,500 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2.35% விழுந்தது. நிஃப்டி பிஇ ஆகஸ்ட் 20ஆம் தேதி பார்க்கும்போது 25.21. 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து விற்பனை நடக்குதுங்க. கீழே போய்கொண்டே இருக்குது. நேற்று லோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இன்றைக்கும் லோவாக இருந்தது. ஸோ 16,400 பையர்ஸ் மறுபடியும் நிஃப்டியை மேலே கொண்டு போகிறாங்க. நிஃப்டியுடைய க்ளோசிங் 16,500 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸில் ஐடி செக்டர் 1.7% அதிகரித்தது. ஆயில் அண்ட் கேஸ் 0.44% அதிகரித்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.4%. நிஃப்டி பேங்க்ஸ் 0.3% அதிகரித்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபார்மாவும் ஃப்ளாட்டாக இருந்தது. எஃப்எம்சிஜி 0.3% விழுந்தது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.4%. ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.4%. பிஎஸ்யூ பேங்க் 0.5%. மெட்டல் 0.8%. ரியாலிட்டி செக்டர் 1% விழுந்தது. ஆட்டோ 1.5%. மீடியா செக்டர் அதிகபட்சமாக 1.7% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 4% அதிகரித்தது. டிசிஎஸ் 2%. நெஸ்லே இந்தியா 2%. பஜாஜ் ஃபின்சர்வ் கிட்டத்தட்ட 2%. ஓஎன்ஜிசி 1.6% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். கிராசிம் 3% விழுந்தது. அதானி போர்ட்ஸ் 2.8%. எம்என்எம் 2.6%. ஐஷர் மோட்டார்ஸ் 2.3%. பஜாஜ் ஆட்டோ 2.3% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இன்ஃபோசிஸ் உடைய எம்டி மற்றும் சிஇஓ சாலில் பாரக்க திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வர சொல்லியிருப்பதா அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் அண்மையில் உருவாக்கிய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போர்ட்டலில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேசுவதற்கான மீட்டிங்காக இருக்கக்கூடும்னு அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. நுவோகோ விஸ்தாஸ் கார்பரேஷன் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. லிஸ்டிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 17% டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆச்சு. அவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸுடன் கம்பேர் செய்யும்போது இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் 17% விழுந்தது இன்ட்ராடேல அவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸை கம்பேர் செய்யும்போது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்கு. கம்பெனி 10.27 கோடி ரூபாய் புதிதாக முதலீடு செய்ய போகிறதா அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபின்டெக் கம்பெனியான மின்டாக் இனோவேஷன்ஸில் தான் முதலீடு செய்ய போகிறாங்க. இந்த கம்பெனியில் 5.2% ஸ்டேக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்க போகிறதா அந்த செய்தியில் சொல்லப்படுது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி பங்களாதேஷில் அவங்களுடைய வண்டியான டிவிஎஸ் என்டார்க் 125 ரேஸ் எடிஷனை அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஆப்பிள் இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி கம்பெனி அவங்களுடைய ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கேசிபி சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கேர் வழங்கிய கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. கேர் டவுன் கிரேட் செஞ்சுருக்காங்க. அதன்படி லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏலேருந்து A- குறைச்சிருக்காங்க. அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவாக குறைச்சிருக்காங்க. மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் குறித்து செப்டம்பர் 4ஆம் தேதி முடிவெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 5,000 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்வதற்கான ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கேடிலா ஹெல்த் கேர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அவங்களுடைய ஒரு மருந்துக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. வீக்கெண்டில் நம்ம வேறொரு செய்தியும் பார்த்துருந்தோம். கொரோனா வேக்சின் குறித்தான அப்ரூவல் இந்த கம்பெனிக்கு கிடைத்தது. இன்றைக்கி இன்ட்ராடேல 8% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ்.
மங்களம் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய போர்டு என்எஸ்சியில் லிஸ்ட் செய்வதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வாலட்டைலாக இருந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். 5% பாசிட்டிவாகவும் பிறகு 5% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு $105 மில்லியன் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஸ்டீல் மற்றும் அலுமினியம் வீல்ஸ் குறித்தான ஆர்டர். கர்நாடகா பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 6,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தில் இருக்காங்க. டெப்ட் வழியாக இந்த ஃபண்ட் ரைசிங் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்குரிய ஒப்புதல் விரைவில் வாங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி புதிதாக ஒரு சப்சிடரி கம்பெனி அமைக்கிறாங்க இந்தியாவில் ட்ரோன் பிஸ்னஸ் செய்வதற்காக. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். கம்பெனி யூஎஸ் கம்பெனியான மேட்டர்நெட்டில் முதலீடு செய்திருந்தாங்க. இந்த மேட்டர்நெட் கம்பெனியும் ட்ரோன் ரிலேட்டடான பிஸ்னஸ் செய்யும் கம்பெனின்னு நினைக்கிறேங்க. இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி வாலண்டரி டீலிஸ்டிங் பண்ண போகிறாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து அவங்களுடைய ஷேர்ஸ் டிஸ்கண்டினியூ செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. ஃபேர்கம் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு கேர் வழங்கிய கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்காங்க. அப்கிரேட் ஆயிருக்குங்க. லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் 75 கோடி ரூபாய் மதிப்பிற்கான லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு கேர் அப்கிரேட் செஞ்சுருக்கிறாங்க. ஏ ஸ்டேபிள்லேருந்து A+ ஸ்டேபிளாக உயர்த்தியிருக்காங்க. அரவிந்த் ஃபேஷன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியில் முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 439 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 13% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். சில பிரபலமான பெயர்கள் எவைன்னு பார்க்கும்போது ஆகாஷ் பன்சாலி, ICICI புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், இது தவிர சில ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இதில் இருக்காங்க. கெயில் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் பிஸ்னஸில் இறங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோவை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வேறு கம்பெனியை வாங்குவதற்கும் தயார் நிலையில் இருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அத்வித்யா ட்ரேட் இந்தியா லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 44 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 100 ஷேர் வச்சிருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் இன்னும் கம்பெனி அறிவிக்கலைங்க. கம்பெனியுடைய பெயர் மாற்றம் செய்ய போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிற பெயர் கோயல் அலுமினியம்ஸ் லிமிடெட். என்ன காரணம்னு தெரியலிங்க. அத்வித்யா ட்ரேட் இந்தியா லிமிடெட் இன்னைக்கு ட்ரேடிங் நடக்கல இந்த ஷேர்ஸில். டிடிகே பிரஸ்டீஜ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மகாராஷ்டிரா ஆலையில் வேலை செய்யக்கூடிய நிரந்தர ஊழியர்களிடம் அவங்களுக்கு லாங் டேர்ம் செட்டில்மெண்ட் ஏற்பட்டிருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அம்புஜா சிமெண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ராஜஸ்தானில் 2350 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆலையை அமைத்திருக்காங்க. அதோடைய ட்ரையல் ரன் சனிக்கிழமை நடந்திருக்கு அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. APL அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஷேர் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா இப்போ கம்பெனி ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் சனிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 18 சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை வருவதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அந்த ரெக்கார்ட் டேட். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியை பற்றி இன்னைக்கு காலையில் தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். கம்பெனியுடைய கடந்த 6 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய வீடியோ. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் கடந்த 6 ஆண்டில் கம்பெனியுடைய ரெவென்யூ பார்க்கும்போது ஆண்டிற்கு ஆண்டு 78.5% அதிகரிக்குது CAGR வழியாக 2016 2021 வரைக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் ஆண்டிற்கு 83% அதிகரிக்குது CAGR வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் growth rate வழியாக 2016 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2021 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும். அந்த வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரி, என்ன அப்டேட் அறிவிச்சிருக்காங்கன்னா கம்பெனியுடைய கிரீன் மார்க்கெட் ஒரு வருடம் பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 5% முதல்ல விழுந்ததுங்க. இந்த வீடியோ சேர நேரத்தில் 4% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். கம்பெனி சில டேட்டாவும் வெளியிட்டிருக்காங்க. யாரு கூடுதலா எனர்ஜியை வாங்கியிருக்காங்க அவங்க பிளாட்ஃபார்ம்ல, யாரு கூடுதலா விற்பனை செஞ்சிருக்காங்க எனர்ஜி அவங்க பிளாட்ஃபார்ம்லன்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது வேதாந்தா லிமிடெட் தான் டாப் பையரா இருந்திருக்காங்க கிரீன் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். அதே மாதிரி கர்நாடகா லிமிடெட் தான் டாப் செல்லரா இருந்திருக்காங்க கிரீன் மார்க்கெட்ல. வேதாந்தாவை தொடர்ந்து செயில், ஜிண்டால் ஸ்டீல், டாடா ஸ்டீல் போன்ற கம்பெனிகளும் எனர்ஜியை இந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்கியிருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் அல்லது புது ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன ஆர்டருடைய மதிப்பு அப்படின்னு கம்பெனி வெளியிடலை. மியூனிக் ரே அப்படின்ற ஒரு ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்தால் இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி,
வணக்கம்.